எம்எஸ்எம்இக்கு தேவையானதை நாங்கள் வந்து பிப்ரவரியில் நடந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் கருத்து கேட்பு கலந்துக்கிட்டோம். அதில் வந்து நாங்கள் நிறையா கோரிக்கைகளை கொடுத்தோம். அந்த கோரிக்கைகளை நிறையா அக்செப்ட் பண்ணி தேர்தல் அறிக்கையாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் முக்கியமானது சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 7-8 லைசன்ஸ் எடுக்கணும்னா அதை வந்து ஒரே இடத்துல அப்ளை பண்ணி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உள்ளது தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இருந்தாலும் யாரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு இடத்துலையா போய் நம்ம தனித்தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் கோரிக்கையிலையும் கொடுத்துருந்தோம். அதை அக்செப்ட் பண்ணது எங்களுக்கு மடிஷியாவுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அதை வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0ங்கிறது புதிய பரிமாணத்தில் அதை அனௌன்ஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டில் பண்ணது ரொம்ப எம்எஸ்எம்இக்கு வந்து அது பெருமையான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் வளர்ச்சிக்கு தூத்துக்குடி அண்டு திருநெல்வேலியில் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து தமிழகத்தில் தென் மாநிலத்தில் உள்ள இண்டஸ்ட்ரியெலாம் வளர்ச்சி அடைகிறதுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கு ரொம்ப மடிஷியா சார்பாக அதை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் முதலீட்டு ஊக்குவிக்கும் வகையில் 4414 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக எம்எஸ்எம்இக்குன்னு தனியாக 2142 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எம்எஸ்எம்இக்கு கண்டிப்பான முறையில் ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். அடுத்து பின்தங்கிய மாவட்டங்களில் வந்து சிப்காட் தொழிற்கூடம் அமைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எல்லா ஊர்லேயும் ஒரு 5% ஏரியாவில் தான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. மீதி 95% வந்து அதர் தேன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதாவது வெளி இடத்துல ஒரு ஊரை விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணுறாங்க. பட் அடுத்தடுத்து ஒரு 10-15 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் டெவலப் ஆகுது. பக்கத்தில் வீடுகள் எல்லாம் வந்துச்சுன்னா அடுத்து பொல்யூஷன் அந்த மாதிரி பிரச்சனையில் வீடுகள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியை திருப்பி ஷிஃப்ட் பண்ணுற நிலைமைக்கு போயிடுது. அதுக்கு பதில் இண்டஸ்ட்ரி எஸ்டேட் வந்து நிறையா டெவலப் ஆச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. அதுக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது அது ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்து டிடிசிபி அப்ரூவலுக்கு வந்து ஏஐ மூலமாக கொடுக்குறாங்க. இப்போ அடுத்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. இந்த இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்து வராததுங்கிறது இபி சம்மந்தமானது தான். இபிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எதிர்பார்த்தோம். ஏன்னா ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி 35 to ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து 35 ரூபாலேருந்து 165 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்காக நாங்கள் நிறையா போராடினோம் குறைக்கிறதுக்கு. பட் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. பட் இப்போ வந்து அதில் பழைய ஃபிக்ஸட் சார்ஜஸ்க்கே கோரிக்கை கேட்டிருந்தோம். அது வரல. அது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம் தான். அதே மாதிரி சோலாருக்கு வந்து சப்சிடி வந்து ஒரு வீடுகளுக்கு உண்டு. ஒரு பிரைம் மினிஸ்டர் இதில் வந்து 78,000 ரூபா ஒரு வீட்டுக்கு சப்சிடி உண்டு. அதே மாதிரி செட் ஆஃப் வசதியும் உண்டு சோலாருக்கு. ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு அந்த ரெண்டுமே கிடையாது. சப்சிடியும் கிடையாது, செட் ஆஃப் வசதியும் கிடையாது. நம்ம மிஷினரிலாம் ஒரு இண்டஸ்ட்ரி வாங்கினோம்னா ஒரு 25% சப்சிடி இருக்குது. அந்த இது தான் நாங்கள் கோரிக்கையாக நிறையா நாள் கேட்டிருக்கோம். பட் அது வராதது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. ஆனால் வருங்காலங்களில் அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா இந்த கவர்மெண்ட் அது பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு அது பெரும் அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உருவாகிறதுக்காண்டான அதுவும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. அதுவும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நிறையா கோரிக்கை கொடுத்துட்டு அது வந்து எந்த அளவுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆனதில்லை. பட் இந்த வட்டம் நிறையா கோரிக்கை கொடுத்ததில் ஒரு சிலது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குங்கிறது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம்.